கடகம். அதிர்ஷ்டம் கதவை தட்டும். என்னங்க தட்ட போகுது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. செப்டம்பர் மந்த் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு சம்பந்தமான கண்டென்ட் வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா கால்ஸ் பண்றாங்க நிறைய பேர். கால்ஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் அவேரா இல்லை, இந்தியாவில் இல்லை, இப்போ அப்ராட்ல இருக்கிறதுனால உங்க கால்ஸ் எதுவுமே எனக்கு வராது. வாட்ஸ்அப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். கடகம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். இப்போதான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. மார்ச் மந்த் தான் உங்களுக்கு அஷ்டம சனி விலகி இருக்கு. அதுக்கப்புறம் கூட ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க ஃபேஸ் பண்ணதான் செஞ்சீங்க சில பிரச்சனைகளை, முழுசா விலகாதனால கடைசி பாதத்தை கொண்டவங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகி உங்களுடைய ராசி மேல சுக்கிரன் வரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. ராசி மேல ஒரு சுப கிரகம் வந்தா உங்களுடைய மனசை குறிக்கக்கூடிய விஷயம் தான் ராசி. மனசை ஆக்டிவேட் பண்ணும். மனம் ஒரு நிலையில இருக்கும், அமைதியான ஒரு நிலைமையில இருக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும், நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க விரும்புவீங்க, கலையார்வம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் நீங்க இதுல எல்லாம் இன்வால்வ் ஆவீங்க. ஓகேவா? உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்தை சுக்கிரன் பாக்குது. சுக்கிரனுடைய பார்வையினால அந்த 7வது இடம் ஆக்டிவேட் ஆகும். 7வது இடம் உங்களுடைய நண்பர்கள், பங்குதாரர்கள், உங்களுடைய பார்ட்னர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய காதல், திருமண வாழ்க்கை மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும் இந்த செப்டம்பர் மாசம். இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி ரொம்ப அமைதியான ஒரு நிலைமையில் நிறைய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல, காதல் விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சூரியனும் ஆட்சி ஆகுது பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான சூரியன் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகுறதுனால உங்களுடைய ஒரு சுப கிரகமான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்தை மாங்கல்ய ஸ்தானத்தை பாக்குது. ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். கடகம் ராசிக்காரங்க செப்டம்பர் மந்த் இது எல்லாமே நடக்கிறத பாப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியும் கூட. பணம் ஒரு வகையில வந்தாகணும். இருந்தா கூட ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய ராஜயோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த செப்டம்பர் மாசம் 3வது இடத்துல மறைஞ்சு சனியுடைய பார்வையும் சேர்த்து வாங்கி பாவத்தன்மை அடையுது. ஓகேவா? சோ தொழில்ல சில சில சிக்கல்கள் இருக்கும், பணவரவு இல்லாத மாதிரியான மந்த நிலை இருக்கும் முதல் 15 நாள் வரைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு முதல் 15 நாள் வரைக்கும் ஒரு மாதிரி மந்த நிலை இருக்கும் தொழில்ல. அதுக்கு அடுத்து செவ்வாய் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு துலாம் ராசிக்கு போனதுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வாங்கிடும். குரு பார்வை வாங்கி தொழில் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். ஓகேவா? ஸோ தொழில ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, செவ்வாய் உங்களுடைய சூரியனும் ஆட்சியா இருக்கும், குருவுடைய பார்வையை வாங்கி தொழில் ஸ்தானத்தையும் தொடர்பு கொள்றதுனால நல்ல பணவரவு இருக்கும், பிசினஸ் ரொம்ப சூப்பரா போகும். அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடந்துச்சு இல்லையா? கணவன் மனைவி பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். அதாவது கணவனுக்கு மனைவியை பத்தியும் மனைவிக்கு கணவன் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா அந்த அஷ்டம சனி கத்து கொடுத்துட்டு போயிருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், ஆனா ஆக்சுவலி அது கிடையாது, இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை உங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்கும். ஸோ இப்போ ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கும் உங்களுடைய மனசு. சப்போர்ட் பண்ற மாதிரி சுக்கிரனும் வருது. உங்களுடைய ராசி மேல சுக்கிரன் வருது, ஒரு நல்ல விஷயம். நான் ஆல்ரெடி சொன்னது. அடுத்தடுத்து வரப்போற மாசங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குருவும் பாத்தீங்கன்னா அதிசார அமைப்புல உங்களுடைய ராசி மேல வரும். 1, 5, 9வது இடத்த 1வது இடத்துல இருந்து 5, 9, 7வது இடத்த பார்வையால பார்க்கும். ஸோ ரொம்ப பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். 8ல ராகு இருக்கே மேம் அப்படி நீங்க நினைக்காதீங்க. 8ல ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை வாங்கி தானே இருக்கு, பெரிய தொந்தரவுகள் எதுவும் படாது. 8ல சனி இருக்கிறது தான் பெரிய கெடுதல். 8ல ராகு இருக்கிறது பெரிய அளவுல எந்த பாதிப்பும் உங்களுக்கு தராது. இருந்தா கூட பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காம கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. வீடு, வாகனம், கல்வி, தாய்,
இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4வது இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. அது இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கும். இருந்தா கூட உங்களுக்கு 4வது இடத்துக்கான அந்த ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா, வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஆடம்பரத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கிரன் உங்களுடைய ராசி மேல வர்றதுனாலையும், குருவுடைய பார்வை வந்து வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல படுறதுனாலையும், இவ்வளோ நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள நன்மைகள் ஏற்படும். புதுசா வீடு வாங்குறது, வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இருக்காதுங்க. அஷ்டம சனியில பட்ட அளவுக்கு அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லதானே? ஓரளவுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சுல. மார்ச் மந்த்துக்கு அப்புறமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க கடகம் ராசிக்காரங்க எல்லாருமே. உங்களுடைய சொந்த ஜாதகப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஏதோ தப்பான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, பாவத்தன்மை தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, 6-8 தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, அதனால கஷ்டப்படுறீங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து அவேரா இல்ல, ராசி பலன் தாண்டி எதுவுமே தெரியல. ஜாதகம் ஜோதிடம்னா ராசி தான், ஜோதிடம்னாலே ராசி பலன் தான் அப்படின்னு சில பேர் புரிஞ்சுட்டு இருக்கீங்க தப்பா. ஆக்சுவலா அது கிடையாது. சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தி இதெல்லாம் தான் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அதாவது செவ்வாய் வந்து இந்த செப்டம்பர் மாசம் பாவத்தன்மை அடைகிறனால முதல் ஒரு 15-20ஆம் தேதி வரைக்குமே வந்து சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் சகோதர வழி உறவுல. எல்லா ராசிக்குமே உள்ளதுதான். ஆனா உங்களுடைய ஸ்தானாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கடகம் ராசிக்கு, மற்ற ராசி மாதிரி இல்ல. ஸோ உங்களுடைய சகோதர உறவு பாதிக்காது. ஆனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ மோதல்களோ அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுப பிரிவா கூட இருக்கலாம். இது வரைக்கும் வந்து 12வது இடத்துல 2 சுபகிரகங்கள் இருந்துச்சு. சில சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. தேவையில்லாத அலைச்சல்லாம் கடகம் ராசிக்கு லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் நடந்திருக்கும். இந்த மாசம் அப்படி இருக்காது. சுக்கிரன் வந்து பயிற்சியாகி ராசி மேல வர்றதுனால உங்களுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் 6, 7, 8ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் வருது கடகம் ராசிக்கு. ஸோ அந்த டைம்ல மட்டும் மனசு ஒரு நிலையில இருக்காது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ல வந்து சந்திரன் மறைகிறது. தெரியாதவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு இது நான் கொடுத்துட்றேன். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரனால மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது, முடிவெடுக்க முடியாது, குழப்பமா இருக்கும். இதெல்லாம் சந்திராஷ்டமம்ல நடக்கும். ஸோ 6, 7, 8ஆம் தேதிகள்ல உங்களுக்கு இப்படி இருக்கும். ராகுவோடையும் சேரும். இந்த வருஷம் ஃபுல்லாவே ராகு பயிற்சியா இருக்கு இல்லையா 8ல. ஸோ ராகுவோடையும் சந்திரன் வந்து எவ்ரி மந்த் சேர்றனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இல்லை, மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது. ஸோ அந்த அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. மற்றபடி வந்து செப்டம்பர் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நான் தம்ப்நெயில்ல சொன்ன விஷயம், அதிர்ஷ்டம் கதவை தட்டும். கண்டிப்பா வந்து அதிர்ஷ்டம் கதவை தட்ட தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் சொன்னேன்னா, செவ்வாய் உங்களுடைய ஜீவனாதிபதி 10வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது, குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு. ஸோ நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், தலைமை பதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். 12வது இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் 12வது இடத்துல குரு இருக்கு, 8வது இடத்துலயுமே ராகு இருந்து குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு இல்லையா. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டிலே தொடர்ற மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும் கடகம் ராசிக்காரங்க எல்லாருக்கும். இப்போதைக்கு நேட்டிவ் உங்களால டிராவல் பண்ண முடியாது. வெளிநாட்டுல நல்ல பணவரவு இருக்கும், நல்லா சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. ஓவராலா ரொம்பவே நல்லா இருக்கு. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.